அது சட்டமன்றத்திற்கு என்று ஒரு கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. ஜனநாயக பூர்வமாக எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்வினை ஆற்றலாம். இன்றைய தினம் கூட திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பேட்ஜ் ஏதோ ஒன்று குத்திட்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸியுடைய பியூட்டியே ஜனநாயகம் என்பதே எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டலாம், அதற்கு இடம் தரலாம். ஆனா ஒன்னே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், அவங்க போன ஆட்சியில் அப்படி வந்திருக்கணும், கொஞ்சம் காலத்தாமதம் இந்த ஆட்சியில் வந்துட்டாங்க. இது பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கையும் சட்டத்தின் ஆட்சியும் நீதி நிலைநாட்டுவதற்காக சிங்கப்பெண்கள் செருப்பு படையிலிருந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கார். அதனால இந்த பேட்ச் எல்லாம் போன ஆட்சியில் அவங்க கொண்டு வந்திருக்கணும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறோம். நல்ல முறையில் தொடங்கி இருக்கிறது, தொடக்கம் நல்ல முழக்கமாக இருக்கிறது. இனி அடுத்த அலுவல் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த அறிவிப்புகளும் விரைவில் வெளிவரும். இல்ல, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விக்டிம் அந்த அப்பா அம்மா குழந்தை மீது இப்படி ஒரு அபியூஸ் நடந்துருச்சு, அவனுக்கு கேஸ் கொடுக்க வந்த அப்பா அம்மாவே அடிச்சு ஒரு கேஸ் போட்டாங்க. முன்பு 2024ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதை விட குறைந்திருக்கு. அதே சமயம் விக்டிம்ஸ் வெளியில வருவது அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு உணர்வு போலீஸ் ஸ்டேஷன் அதிகமா இருக்கிறதால நிறைய விக்டிம்ஸ் வெளியில வராங்க. அதனால இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி என்பது பொது அமைதியை பாதுகாத்து துரிதமான நடவடிக்கை. இப்ப குற்றம் நடக்குதா, உடனடியாக எந்த பாராபட்சமும் இல்லாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், சாதிவாரி சமூக நீதி கணக்காய்வு மாநில அரசு நடத்த வேண்டும். இதுல மாற்றம் இல்லை. அன்று சொன்னதா இன்றும் சொல்றேன். ஏன்னா இது சமூக நீதியை அப்பதான் ரூட்ஸ்ல என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள்லயே ஒரு செக்டர் வந்துட்டாங்களா, இன்னொரு செக்டர் வரலையா, ரூட்ஸ்ல போயிருக்கா, முதல் தலைமுறை பட்டதாரி யாரு, பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டதெல்லாம் எப்ப வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தாதான் வரும். அதோட ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பண்ணலையே, நாம இதுல அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லி இருக்கிறோம். அவங்க மேடையில சொன்னாங்க, சட்டமன்றத்துல சொல்லல. ஆனா நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. கணக்காய்வை மாநில அரசு பண்ணோம், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பண்ணணும், அதற்கான அழுத்தத்தையும் நாங்க கொடுப்போம்.